Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala wal mutallaqatu yatarabbasna bi anfusihinna thalathata quru wa la yahillu lahunna yaktumna ma khalaqa Allahu fi arhamihinna in kunna yu'minna billahi wal yawmil akhir. وبعولتهن حق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم. சூரா பக்ராவுடைய 228வது ஆயத். இதில் அல்லாஹ் தஆலா தலாக் கொடுக்கப்படக்கூடிய பெண்கள் அவங்களுடைய இத்தா எவ்வளோ காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு பிறகும் கூட ஆரம்ப காலங்களில் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு இத்தா ஒன்று இருக்கல்ல. முதலாக ஹதரத் அஸ்மா பின்த் யஸீத் இப்னு சக்கன் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க அன்சாரி பெண்மணி. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தலாக் கொடுக்கப்பட்ட நேரம் தான் முதலாவது இந்த சட்டம் இறக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நிறைய பெண்களுக்கு தலாக் கொடுக்கப்பட்டதுதான், ஆனால் இத்தா ஒன்று இருக்கல்ல, இத்தாவுடைய சட்டம் இருக்கல்ல. அப்போ இந்த பெண்மணி தலாக் கொடுக்கப்பட்ட நேரம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை இறக்கினான். வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. தலாக் கொடுக்கப்பட்ட பெண்கள் அவங்க 3 குரூகள் எதிர்பார்க்க வேண்டும். குரு என்று சொல்றது அரபியில் சுத்தத்துக்கும் சொல்றது. சுத்தம் சொன்னால் மாதவிடாய் இல்லாமல் இருக்கிற காலத்துக்கும் குரு என்று சொல்லப்படும். கர என்று, இதே மாதிரி மாதவிடாயிட காலத்துக்கும் கர என்று சொல்லப்படும். அப்போ ரெண்டும் எதிர் சொற்கள். மாதவிடாய் இருக்கிறதுக்கும் கரா, மாதவிடாய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கரா. அப்போ 3 கராக்கள் குரு அவங்க எதிர்பார்க்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. சுத்தமான காலம் 3 எதிர்பார்க்கிறதா அல்லது மாதவிடாயுடைய 3 மாதவிடாய்களை எதிர்பார்க்கிறதா? இமாம்களுக்கு மத்தியில் இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த வார்த்தையை கவனிச்சு ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. 3 குருக்கள் எதிர்பார்க்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே மாதிரி இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இவங்க 3 பேர் சொல்றாங்க ஸலாஸத்து குரு என்று சொன்னால் 3 சுத்தங்கள். 3 சுத்தங்களை எதிர்பார்ப்பால் தலாக் கொடுக்கப்பட்ட சுத்தமான காலத்தில் தலாக் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு மாதவிடாய் வந்து அடுத்த மாதவிடாய் வந்து அதுக்கு 3வது மாதவிடாய் வந்த உடனே அவருடைய இதா முடிஞ்சிடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சுத்தமான காலத்தில் மாதவிடாய் கொடுக்கப்பட்டிருந்தால் 3வது மாதவிடாய் முடிஞ்சு சுத்தமானதுக்கு பிறகுதான் அந்த இதா முடியும். இப்போ எனக்கு சந்தேகம் ஏற்படுது. சில தர்ஜுமத்துல் குர்ஆனில் கூட ஸலாஸத்து குரூன்னு சொன்னால் 3 மாதவிடாய்னு கூட எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு கருத்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சுத்தத்துக்கும் இருக்குது. அரபியில் 2க்கும் பாவிக்கப்படும். அப்போ ஏன் அல்லாஹ் தஆலா 2ல் 1 சொல்லியிருக்கலாமே? ஸலாஸத்து துஹுர் 3 சுத்தம், அல்லது ஸலாஸத்து ஹைத் 3 ஹைத் என்று சொல்லியிருக்கலாம். அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் இன்றைக்கு உலமாக்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு பொதுமக்கள் நிறைய பேர் தடமாறி போகிறாங்க. ஆனால் மார்க்கத்தை அறிந்த உலமாக்கள் தடமாறதில்லை. என்ன இமாம்களுக்குள்ள கருத்து வேறுபாடுன்னு கேட்குறாங்க. கருத்து வேறுபாடு அல்லாவே வைத்திருக்கிறான், இடம்பாடு அல்லா வச்சிருக்கிறான். கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்றிருந்தால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருப்பான். அதுக்கு இடம்பாடு அல்லா வைத்திருக்கின்றான். இப்போ ஹதீஸ்லையும் கூட சில இடத்துல ஒன்றுக்கொண்டு முரண்பாடு ஒன்று இருக்குது. அப்போ எதுக்கு அப்படி எல்லாம் வைத்திருக்கிறான்னு சொன்னால், அதனால் சொன்னால் இஹ்திலாஃபுல் ஐமா ரஹ்மத்துல் உம்மா, இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்குது. இது உம்மத்துக்கு ஒரு ரஹ்மத் தான். அது பிளவுபடுறதுக்கு அல்ல, ஒன்றுபடத்தான். அது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஆதாரம் இருக்குது. அப்போ 3 குரு எதிர்பார்க்க வேண்டும். 3 குருக்கள். அப்போ அல்லாஹ் தஆலா உடலுறவு கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணோட உடலுறவு கொண்டு அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவ என்ன செய்யணும்? தலாக் கொடுக்கப்பட்டுட்டான்னு சொன்னால், மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் 3வது மாதவிடாய் வரும் பொழுதோ அவருக்கு இதா முடிஞ்சிடும்.
இதா எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் குழந்தை இருக்குதா இல்லையான்னு அறியறதுக்காக வேண்டி. இந்த முதல் கணவரோட இப்போ வாழ்ந்த கணவரோட குழந்தை உருவாகி இருக்குதா இல்லையா, அது 3 குருவில் வெளியாகிடும். அதாவது 3வது ஹைல் வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஹைல் வந்துட்டாலே தெரிஞ்சிடும், மாதவிடாய் வந்துட்டா தெரிஞ்சிடும். சிலவங்களுக்கு மாதவிடாய் கற்பம் இருக்கும் பொழுதும் வரும், சில பெண்களுக்கு வரும். அப்போ அதனால 3 மாதவிடாய் வரை எதிர்பார்க்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. மாதவிடாய் 3 வந்துட்டா தெளிவாகிடும், இந்த பெண்ணுடைய வயிற்று கிளியர், கற்பத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ அல்லாஹ் சொன்னா வலா யஹில்லு லஹுன யக்தும்ன மா ஹலக்கல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன, இந்த பெண்கள் தங்களுடைய வயிற்றில் கற்பத்தில் என்ன இருக்குதோ அதை மறைக்கக்கூடாது. கற்பத்தில் குழந்தை இருக்குதா இல்லையா என்ற விஷயத்தை மறைச்சிடக்கூடாது. மாதவிடாயுடைய காலம் இந்த 3 முடிஞ்சாச்சு, பெண்ணுடைய இதா முடியுதுன்னு சொன்னால் அவர் சொல்லிடணும் என்னுடைய வயிற்றில் குழந்தை இல்லைன்னு. இன்குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், ஏன்னா அந்த பெண்கள் அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட குழுவான இருந்தால், உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அவங்க மறைக்கக்கூடாது. அவனுக்கு கற்பத்தில் என்ன இருக்கு என்பதை அவங்க தான் அறிந்திருக்கின்றார்கள், வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஸ்கேம் பண்ணுறது அதெல்லாம் பிறகு உள்ள விஷயங்கள். அந்த பெண் மறுத்துட்டான்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த பெண்கள் மறைக்கக்கூடாது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ தலாக் கொடுக்கப்பட்ட பெண்கள் 3 குருக்கள் அவங்க எதிர்பார்க்க வேண்டும். கணவன் தலாக் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் 3 குரு, அதாவது 3 சுத்தங்கள் எதிர்பார்த்துட்டு தான் 3வது மாதவிடாய் வந்ததுக்கு பிறகுதான் அவர் இன்னொரு திருமணம் முடிக்கலாம். இந்த கணவன் அவரை மீட்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கக்கூடாது. இந்த 3 சுத்தங்கள் வருவதற்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கக்கூடாது. இதன் மீது தான் 4 இமாம்கள் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. இதா இருக்க வேண்டும். அந்த இதா 3 குரு. 3 குரு எது என்ற விஷயத்திலும் கருத்து வேறுபாடு. 3 குருண்டா 3 சுத்தமா அல்லது 3 ஹைதா. அடுத்தது இதா இருக்குது. இதா பூர்த்தியானதுக்கு பிறகுதான் திருமணம். ஆனால் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு இதாவுடைய பீரியடில், இதாவுடைய காலத்தில் திருமணம் பேசலாம். இன்னொரு கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னால் கல்யாணம் பேச அனுமதி இருக்குது. ஆனால் கணவன் மௌத்தாகின ஒரு பெண்ணாக இருந்தால் 4 மாதம் 10 நாள் வரைக்கும் அவருக்கு கல்யாணம் கூட பேசக்கூடாது, இன்னொரு திருமணம் பேசக்கூடாது. 4 மாதம் 10 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். அப்போ இந்த சட்டம் முதலாவதாக இந்த 3 குரு தலாக் கொடுக்கப்பட்ட பெண் இதால் இருக்க வேண்டிய சட்டம் முதலாக அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாகத்தான் இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருக்குது. அப்போ 3 குருக்கள் இருப்பாங்க. இப்போ 3 குரு எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. சிறந்த கருத்து இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய கருத்து சுத்தமான பீரியட், அதில் அவங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸுடைய ஆதாரமாக வந்திருக்குது. அல்லாஹு தாலா அதாவது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சகோதரனுடைய மகள் அப்துல் ரஹ்மான், ஹதரத் ஆயிஷாவுடைய சகோதரர் ஹதரத் அபூபக்கருடைய மகன், அவங்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தலாக் கொடுக்கப்பட்டு அவங்க இதா இருந்தாங்க. 3வது ரத்தம் வந்தோடனே, 3வது மாதவிடாய் வந்தோடனே இதா முடிஞ்சாச்சுன்னு வெளியே வந்துட்டாங்க. அப்போ இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய கருத்துப்படி சரி. 3வது ரத்தம் வந்தோடனே இதா முடிஞ்சிட்டு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் சொல்கிறாங்க இதுதான் சரியான முறை என்றும் ஹதரத் ஆயிஷா சொல்கிறாங்க. ஹைர். அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வத்ததுரூன மல் அக்ரா, 3 குருன்னு என்னன்னு தெரியுமா? இன்னமல் அக்ரா லத்ஹார். ஹதரத் ஆயிஷா சொல்கிறாங்க 3 குரு என்று சொல்லி 3 சுத்தங்கள், 3 சுத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அஹ்மத் சில தர்ஜுமத்துல் குர்ஆனில் 3 மாதவிடாய் இருக்கு. அது ஹதரத் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்தை வச்சு எழுதிக்கிறாங்க. அதுக்கும் ஹதீஸில் இருக்குது, ஆதாரம் இருக்குது. 2க்கும் ஆதாரம் இருக்குது, 2க்கு இடம்பாடு இருக்கிறதுனால ஒரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஇஸ் ஸலாத் அய்யாம் அக்ராயிக், ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்க, அந்த இஸ்திஹாதா வரக்கூடிய பெண், அதாவது மாதவிடாயோட கூடுதலாக ரத்தம் வரக்கூடிய பெண்மணிக்கு சொன்னாங்க, உன்னுடைய ஐயாம் அக்ராயிக், குருவுடைய காலத்தில் மட்டும் நீ தொழுகை விடு. அப்போ குரு என்ற வார்த்தைங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைதுக்கு பாவிச்சாங்க. மாதவிடாயோட காலத்துக்கு என்ற வார்த்தைக்கு அரபியில் அக்ராயிக் என்ற குரு என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வச்சு பார்க்கும்போது குரு என்று சொன்னால் மாதவிடாய் என்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. ஹைர். எதுக்கு நான் சொல்ல வரேன்டா, 2 கருத்தும் சரி. இப்போ நாங்கள் பின்பற்ற போடக்கூடியது, தலாக் கொடுக்கப்பட்ட பெண் 3 சுத்தங்கள் அடையும் பொழுதோ, அதாவது 3வது மாதவிடாய் வரும் பொழுதோ அவளுடைய இதா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவங்க அடுத்த திருமணத்தை பற்றி பேசலாம்.
அடுத்து அவங்க தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதை மறைக்கக்கூடாது. குழந்தை இருக்குதா இல்லை மாதவிடாய் இருக்குதா என்ற விஷயத்தை மறைச்சிடக்கூடாது. அந்த பெண் வெளியில சொல்லணும். எப்போ அல்லாஹ் மீது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய பெண்ணாக இருந்தால், ஏனென்றால் அந்த பெண் தான் தன்னுடைய நிலைமை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருக்கின்றாள். வபுஊலத்துஹுன் அஹக்கு பிரத்திஹின்ன ஃபீ ذلك இன் அராது இஸ்லாஹா. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்தாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒரு தலாக் கொடுத்துட்டாரு, இப்போ இதால் இருக்கிறார். இப்போ பெண் இதால் இருக்கும் பொழுது அந்த கணவனை மீட்றதுக்கு, அந்த மனைவியை தன்னுடைய நிக்காக எடுத்துக்கொள்றதுக்கு முதல் உரிமை கணவருக்குத்தான். அந்த பெண்ணுடைய கணவர் தான் முதல் உரிமை. அப்படின்னா அவர் மீட்டிக் கொள்ளலாம். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் 3 தலாக் என சட்டம் ஒன்று இருக்கல, 100 கணக்கான கூட தலாக் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதனால் என்ன செய்வாங்க, அடுத்த சட்டத்தில் வரும் இன்ஷா அல்லாஹ், அடுத்த ஆயத்தில். அப்போ இந்த சட்டத்தெல்லாம் சொல்கிறான், ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தலாக் கொடுத்துட்டால் அந்த இதா முடிகிற காலம், இப்போ 3 குரு, 3 ஹைதால 3 சுத்தமான காலத்துக்குள்ள அவர் மீட்டிக்கொள்ளலாம். மீட்டிக்கொண்டார்னா அவர் தான் தகுதி. ஆனால் அடுத்த ஆயத்து மூலமாக எல்லாம் அந்த சட்டத்தை மாற்றினான். இதெல்லாம் உங்களுக்கு 2 தடவை தான் செய்யலும். 3ஆவது தடவை தலாக் கொடுத்துட்டீங்க, அவங்களோட கை விட்டு போயிட்டார், அவள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்களோட கண்ட்ரோல் இப்போ இல்லை. இப்போ அவள் இன்னொரு கல்யாணம் ஒன்று முடித்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து அவரை விட்டு அதுக்கப்புறம் இதா முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பி வந்தால் தான் நீங்கள் முடிக்கலாம், இல்லாட்டி சும்மா முடிக்க முடியாது. ஆனால் இந்த ஆயத்துப்படி எத்தனை தலாக் கொடுத்தாலும் இதா முடிகிறதுக்கு முந்தி மீட்டுக்கொள்ளக்கூடிய உரிமை கணவனுக்கெல்லாம் கொடுத்துருந்தான் இது ஆரம்ப காலத்தில். அப்போ அவள் கணவன் மீட்டிக்கொள்வார். அப்போ எப்போ மீட்டுன்னு சொன்னால் இன்னராது இஸ்லாஹா, 2 பேரும் ஏதோ மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிட்டோம், அல்ல கணவன் கோவப்பட்டு தலாக் கொடுத்துட்டாரு, இப்போ இன்ஷால்லா நான் சேர்ந்து வாழ்வேன், முறையாக வாழ்வேன், அவளை கண்ணியமாக வைத்துக்கொள்வேன், நல்ல முறையில் பாதுகாத்து கொள்வேன் என்ற நியத்து இருக்குண்டா மீட்டிக்கொள்ளத்துக்கு அனுமதி இருக்குது, மீட்டிக்கொள்ளத்துக்கு அனுமதி இருக்குது. சரி, அதுக்கு பிறகு கணவன் விட்டுட்டார், தலாக் கொடுத்துட்டார், இப்போ 3 மாதம் முடிஞ்சிட்டது, அந்த 3 குரு முடிஞ்சிட்டால் அதுக்கு பிறகு திரும்ப கல்யாணம் முடிச்சு தான் எடுக்கணும். ஆரம்ப காலத்துலேயும் தான் இப்போயும் தான். ஒரு தலாக் ஒருத்தர் கொடுத்தாரு, ஒரு தலாக் கொடுத்துட்டு 3 அந்த குரு, அதாவது 3ஆவது மாதவிடாய் வாரத்துக்கு முந்தைய அவர் மீட்டிக்கொள்ளணும். மீட்டிக்கொள்ளணுன்னா முத்தமிடலாம், அல்ல என்னுடைய நீ மனைவியை ஏற்றுக்கொள்ளலாம், அல்ல உறவு கொள்ளலாம், இதன் மூலமாக மீட்டிக்கொண்டவராக ஆகிடுவார். பேச்சுவார்த்தை அல்ல இப்போ டெலிஃபோன் பண்ணி சொல்லாரு, நான் தலாக் கொடுத்துருந்தேன், நான் இப்போ மீட்டிக்கொண்டேன்னு சொல்லி அந்த 3ஆவது மாதவிடாய்க்குள்ளால் மீட்டிக்கொண்டால் இப்போ அவருடைய மனைவியாக ஆகிடுவார். ஒரு தலாக் கொடுத்துட்டார் என்றால் இன்னும் 2 தலாக் தான் பேலன்ஸ். இப்போ திரும்ப 2ஆவது தலாக் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தாலும் 2வது பாயிண்ட்ஸ் வெட்டிப்படும். எங்கட இதில் லைசன்ஸில் வெட்டிப்பட மாட்டான், இது ரினியூவல் என்று கிடையாது. 2வது தலாக் கொடுத்துட்டாலும் 2வது முடிஞ்சு, இப்போ ஒரு தலாக் தான் பேலன்ஸாக இருக்கும். அப்போ அவருக்கு மீட்டுக்கொள்ளத்துக்கு அனுமதி இருக்குது. மீட்டல்லன்னு சொன்னால் கல்யாணம் முறிஞ்சிடும், 2 பேரும் இப்போ அந்நியர்களாக மாறிடுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ விரும்புகிறேன்னு சொன்னால் ஒரு தலாக் கொடுத்ததுக்கு பிறகு இதான் முடிஞ்சிட்டுண்டா திரும்ப 2வது கல்யாணம் முடிக்கணும், ஆரம்பத்திலேருந்து போகணும், சாட்சி வச்சு கொண்டு கல்யாணம் முடிக்கணும். அப்படி முடித்தாலும் 2 தலாக் தான் பேலன்ஸாக இருக்கும், அவங்களே திருமணம் முடிச்சு கொண்டார். அப்போ 2வது தலாக் இன்னொரு தலாக் கொண்டு கொடுத்தாருண்டா 2 தலாக் முடிஞ்சு ஒரு தலாக் பேலன்ஸ். 3 தலாக் கொடுத்துட்டாருண்டா அவங்க பிரிஞ்சிடுவாங்க, திரும்ப அவங்க ஹலாலா செய்யணும், இன்னொரு கல்யாணம் முடித்து அவள் இன்னொரு கல்யாணம் முடித்து அந்த கணவர் விடணும், அதுக்கு பிறகு தான் ரிட்டர்ன் வருவார். ஹை, அப்போ இந்த சட்டப்படி எத்தனை தடவை தலாக் கொடுக்கலாம், மீட்டிக்கொள்ளலாம். இதனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, இன்ஷால்லா அடுத்த இதில் வரும். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்போ உங்களுக்கும் நிறைய சட்டங்கள் இருக்குது. வலஹுன்ன மிஸ்லுல்லாஹி அலைஹின்ன பில் மாரூஃப், உங்களுக்கும் நாங்கள் என்னென்ன கடமைகள் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோமோ இதே மாதிரி அந்த பெண்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீங்களும் அவளை கவனிக்கணும், அவங்கள முறையாக வச்சுக்கொள்ளணும், இது கணவனுடைய பொறுப்பு. நான் கணவன், நான் விரும்பின மாதிரி நடக்கலாம் என்று கிடையாது, எனக்கு அவள் கட்டுப்படணும், நான் சொல்லத்தெல்லாம் செய்யணும் என்ற கட்டாயம் கிடையாது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதால வச்சு சொன்னாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அஹதுதுமுஹுன்ன பி அமானத்தில்லா, நீங்கள் அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு பிடித்திருக்கின்றீர்கள், திருமணம் முடிச்சிருக்கின்றீர்கள். வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா கபில்து நிக்காஹா என்ற வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்கள் அந்த பெண்களுடைய மர்மஸ்தானத்தை ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள், அப்படின்னா திருமண பந்தத்தில் சேர்ந்திருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். வலக்கும் அலைஹின் அல்லா யுஅதீன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு, அந்த பெண்களுடைய கடமைகள் உள்ளதுதான் உங்களோட படுக்கையை நீங்கள் யார் மிரிக்கக்கூடாதுன்னு கருதுறீங்களோ, அப்படின்னா இன்னொரு அந்நிய ஆண்
அந்த ஆண் மிரிக்காமல் அந்த பெண் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது அவள் உங்களுக்கு செய்ய கடமைகளை உண்டு. அவங்க உங்களுக்கு மாற்றமாக நடந்தால், உங்களுக்கு மீறினால், ஃபத்ரிபுஹுன்ன தர்பன் கைர முபர்ரா, காயம் பெறாத விதத்தில் அடியுங்கள். அப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்துக்கு அடிக்காதீங்க, காயம் வர மாதிரி அடிக்காதீங்க என்னும் சொல்லியிருக்கிறாங்க. வலஹுன் அலைக்கும் ரிஸ்குஹுன்ன, உங்களோட பொறுப்பென்னா அவங்களுக்குள்ள உணவுடைய ஏற்பாடு நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். வகிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃப், ஆடையும் நீங்கள் என்ன ஆடை உடுக்கிறீங்களோ அதுக்கு பொருத்தமான ஆடை அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் என்ன உணவு உட்கொள்ளுகின்றீர்களோ அதுக்கு பொருத்தமான உணவு அவர்களுக்கும் கொடுங்கள். முகத்தில் அடிக்காதீங்க. வலா துகாப்பி, அவங்களை கேவலப்படுத்தி பேசாதீங்க. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அப்படி சண்டை வந்து வாய்த்தக்க வந்தாலும் கூட வீட்டில் தவிர வீட்டில் மட்டும் தான் ஏசணும், வெளியில் மக்களுக்கு முன்னாடி ஏசாதீங்கன்னு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒழுக்கங்கள். இது மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னி ல உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்ஆ கமா உஹிப்பு அன் தத்தஸய்யன லி அல் மர்ஆ, எப்படி எனக்கு என்னுடைய பெண்மணி மேக்கப் பண்ணி கொண்டு அலங்கரித்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு என்னிடத்தில் வர நான் விரும்புகிறேனோ, அதே மாதிரி நானும் அந்த பெண்ணிடத்தில் போகும்பொழுது என்னை அலங்கரித்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு சுத்தமாக போக விரும்புகிறேன் என்று சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. எப்படி நீங்கள் உங்களோட அழகாக முறையாக வரன்னு விரும்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் அழகாக உங்களை அலங்கரித்து கொண்டு அந்த பெண்களிடத்தில் போங்க. வலிரிஜால் அலைஹின்ன தரஜா, இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்களை விட அல்லாஹு தஆலா அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். ஏண்டா அவங்களுடைய பொறுப்பு கூட என்பதனால அவ கணவனுக்கு அவ வழிபடணும், கணவன் சொல்லதை கேட்க வேண்டும். ஏன் இவருடைய பொறுப்பென்னா, இவர் செலவழிக்கிறது, சம்பாதிக்கிறது, கவனிக்கிறது, மற்ற பொறுப்புகள் இதெல்லாம் இவர் கணவனுக்கு இருக்கிறதுனால கணவன் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் கூட. அதனால வலிரிஜால் அலைஹின்ன தரஜா, கணவனை நாம் மனைவியை விட உயர்வுபடுத்திருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்தில் கடைசியில் முடிக்கிறான், வல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவன், அடைக்காலக்கூடியவன். அவன் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஹிக்மத்துள்ள ஞானம் உள்ளது. ஒவ்வொரு சட்டங்களும், இப்போ சட்டங்கள் ஏன் மாற்றப்பட்டுன்னா நான் நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன். இஸ்லாம் இப்போ சஹாபாக்கள் ஒரே அடியாக இஸ்லாத்துக்கு வரல, ஒரே அடியாக சட்டங்களை கொடுக்கப்படலை. சாராயம் கூட 3-4 தடவை மாற்றப்பட்டு தான் முழுமையாக ஹராமாக்கப்பட்டது. இதே மாதிரி தான் தலாக்குடைய சட்டம் பின்னாடி வந்துச்சு, அதுவும் ஒரேடியாக மாற்றப்படலை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டது. இதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் அல்லாஹு தஆலா, தொழுகையும் கூட ஆரம்பத்தில் பேசுறதுக்கு அனுமதி இருந்துச்சு. தொழுகையில் பேசிக்கொண்டிருந்தாங்க, சலாம் சொல்லுவாங்க, சுகம் விசாரிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் தொழுகையில் வக்கூமு லில்லாஹி கானித்தின், தொழுகையில் பேசக்கூடாதுன்னு சட்டம் இறங்கிச்சது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நோன்புல மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொன்றிலையும் மாற்றங்கள் செஞ்சு இன்றைக்கு எங்களுக்கு வந்திருக்கிற பூர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது இப்போ முந்தைய சட்டங்களை எங்களுக்கு எடுக்க முடியாது. முந்தைய மாற்றப்படாததுக்கு முன்னால் இந்த சட்டங்கள் இருக்குதே, வேண்டிய தலா கொடுக்கணும், எத்தனை தலா கொடுக்கணும், அதெல்லாம் மாற்றப்பட்டாச்சு. இப்போ எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்கள் தான் நாங்கள் பின்பற்றணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளங்கி அவசியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவனாக. இதில் விளங்காத ஏதாவது இருக்குதா இந்த சட்டத்தில் தலாக்கு சம்மந்தப்பட்டது? இல்லை. ஓகே. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.